அவஞ்சகா பரிஜனி, நம்மகிட்ட இருக்கிற வேலைக்காரர்கள் இவன் சொல்கிறாங்கிறதுக்காக வேலை செய்கிறவாளா இல்லாமல் செய்யணுங்கிறதுக்காக செய்கிறவாளாக இருக்கணும். ஏன்னா இவன் நிற்கிறச்சே ஒரு மாதிரி, இங்கே முதலாளி அம்மா நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கா, எப்படி துடைக்கணும், 4 தரம் தேய்ச்சி தேய்ச்சி துடைக்கணும். ஆனால் இன்றைக்கி இல்லையா, எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்காப்போ, அப்போ மேலோட்டமாக ஷட்டாரி சாதிக்கிறாப்பில் காமிச்சா போதும், வேகமாக சாய்ச்சின்னு போடுவோம். கூட்டம் குறைச்சலாக இருக்குன்னா நன்னா அர்ச்சக சுவாமி நம்ம மட்டும் இருந்தால் தலையோடு சாதிப்பார், நம்ம இல்லை 100 பேர் 200 பேர் இருக்காருன்னா அப்படி வேகமாக சாய்ச்சின்னு போடுவாரோ இல்லையோ. அதை போல் இது வெறுமை துடைக்கணும்னா நிற்கிறாள்னா ஒரு மாதிரி துடைப்பு, நிற்கலைன்னா வேறு மாதிரி. எல்லா இடத்துலையும் இப்போ தேச விதேசமாக எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டலான்னு வச்சுருக்கா, 40 தான் போகலாம் 60 தான் போகலான்னு காவலாளிகள் நிற்பா. நம்ம வேகமாக போயிட்டோங்கிறதுக்காக படம் பிடிக்கிறதுக்கெலாம் இப்போ கருவி கொண்டுட்டா, அது இப்படி வச்சுட்டு இருக்கா, எத்தனை வேகம்லாம் சொல்கிறது. ஆனால் அரசாங்கத்தில் ஒரு வழி சொல்லியிருக்காப்போ, இந்த இடத்துல படம் பிடிக்கும் புகைப்படம் கருவி வச்சுருக்கோன்னு அறிவிப்பு போடணும். அறிவிப்பு போடாத நம்மளை பிடிக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை கிடையாது. அப்போ அதை பார்த்த உடனே குறைப்பான். எங்கேயானு காவலாளி நின்றுட்டுருக்கான்னா குறைப்பான். சுவாமி நகந்தார்னோடனே 80, அப்போ இந்த 40 உடனே 80 அர்த்தம் இல்லையோ. அதனால் லோகமே இருக்கிறச்சே ஒரு மாதிரி, இல்லாத இருக்கிறச்சே ஒரு மாதிரி நடக்கிறது. வேலைக்காரர்கள் ரெண்டுத்துலேயும் சமமாக நடக்கிறவனாய், நம்ம இடத்துல உண்மையாக இருக்கிறவனாய், நிஷ்க்லேஷலேஷம் நிஷ்க்லேஷலேஷம் மனஹா, எதை பற்றியும் கவலைப்படாத உள்ளத்தை உடையவனாய். இந்த உள்ளம் இருக்குது, எதையா நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தா, இப்போ உட்காண்டிருக்கிறவளுக்குள்ளே பேட்டி எடுப்போம், இன்றைக்கி தான் கவலைப்பட்டிருக்காரா சுவாமி இல்லேன்னு ஒரு மனுஷன் சொல்லட்டுமே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதானு ஒன்றை பற்றி 10 நிமிஷமானு கவலைப்பட்டுருப்போம். நம்ம ஜோசியர்கிட்ட போகிறோம், உட்கார சொல்கிறார், ஏதோ உங்கள் பிள்ளையோட உமக்கு ஏதோ மன வருத்தம் போல் இருக்கேன்னார். இது அவர் கண்டே பிடிக்க வேண்டாம், ரொம்ப பொதுவான கேள்வி. நாம் நினச்சிட்டு இருப்போம் ஏதோ நம்ம பற்றி கண்டுபிடிச்சிட்டார் போல் இருக்கே ஜோசியர்னுட்டு. கண்டே பிடிக்கலவர், அவர் யார் வந்தாலும் இதே கேள்வி தான் கேட்பார். ஆனால் யார் இல்லைன்னு சொன்னதே இல்லை, எல்லாரும் சரிங்கிறாளேனால். இதே பிள்ளையும் போவான், சின்ன பிள்ளையும் ஜோசியத்தை எடுத்து ஜாதகத்தை எடுத்துன்னு போவாளோ இல்லையோ, அப்போ சொல்லுவார், அப்பா அம்மாவால் உனக்கு ஏதோ ரொம்ப கவலை போல் இருக்கே, நன்னா கண்டுபிடிச்சிட்டே வாஸ்தவன் அவனும் சொல்கிறான். அப்போ இவனால் அவங்கிறான், அவனால் இவங்கிறான். இப்படித்தான் நம்ம ஏதோ கவலையில ஓட்டுறமோ இல்லையோ, கவலை இல்லாத மனசுடையவனாய். ஆகாரோ ருச்சிரஹ ஆகாரஹ ஸ்திரஸ்ச விபவஹ, நம்முடைய ஆகாரம் உடல், மேனி அழகாக இருப்பவனாய். ஸ்திரஸ்ச விபவஹ, நம்ம சொத்து நிலைத்த சொத்தாய், குறைச்சலாக இருந்தால் கூட போகும், ஆனால் அது நிலைத்த சொத்தாக இருக்கணும். நிறையா இருந்துட்டு இல்லாது போகிறத விட குறைவான சொத்தாக இருந்தாலும் நிறையா. இன்றைக்கி இருக்கிற பிரசாதம் தத்யோதன சுவாமி, மோர் பிரசாதம் நித்தியம் கிடைச்சா கூட தேவையில்லை. நீர் நாளைக்கு கிடைக்கிற வடதிருக்கண்ணதை விட இன்னைக்கு கிடைக்கிற தத்யோதனம் மேல். நிச்சயமாக எல்லாரும் ஒத்துப்போம் இல்லையோ. வடதிருக்கண்ணது நாள் நீ சனிக்கிழமை அன்னைக்கு போடுவா, அது காத்துட்டுருண்ணா, முதல்ல இன்றைக்கி புளியோதரை கொடுங்க சாமி, அதுக்கப்புறம் நாளையை பற்றி நாளைக்கு பார்ப்போம். அதனால் இருப்பது நிலைக்க வேண்டும், எதுக்கோ தேடாதே. நிஷ்க்லேஷம் மனஹ வித்யாவதாதம் முகம், எப்போதும் நன்க படித்து தெளிவு இருக்கக்கூடியதான துஷ்டே விட்டபஹாரினாட்டத ஹரவ் சம்பிராபியதே தேகினா, இப்படி ஒன்னொன்னையும் நம்முடைய பாபங்களை துரிதங்களை போக்கக்கூடிய ஹரி, அவரை பிரார்த்தித்து அவர் விருப்பப்பட்டால் கொடுத்து விடுகிறார். ஹரிர் ஹரதி பாபானின்னு சொல்லுவார்கள். ஹரிங்கிற திருநாமே அபஹரிக்கிறவர் ஹரி, நம் பாபங்களை அபஹரிக்கிறார். அது பேடுத்தினால் புண்ணியங்களெல்லாம் கிடைச்சுடுறதோ இல்லையோ. அதனால் வேண்டிச்செல்லாம் தரும் கோதிலாவண்ணன் ஆழ்வார் பாசம். பகவான் மணிவண்ணன் நம்ம வேண்டினதை எத்த வேணுன்னாலும் பெருமான் கொடுக்கிறார். ஹரி நினைத்தார் என்றால் இது இத்தனையும் கொடுக்கலாம். சொன்னதை கேட்கும் மகன், பிரியமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி, எப்பவும் நம்மக்கிட்டே ஆனந்தமாக கொடுக்குறேன்னு சொல்கிற முதலாளி, உண்மையோடு இருக்கக்கூடிய நண்பன், ஏமாற்றி விடாத வேலைக்காரர்கள், கவலைப்படாத நெஞ்சம், அழகான உடல், நிலைத்து நிற்கும் செல்வம், இப்படியாய் படிப்பு, இவற்றை ஹரி பகவான் நமக்கு கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம், பிராணாகாதான் நிவృత్తి பரதனஹரணே சம்யமஹ சத்யவாக்கியம் காலே சக்தியா பிரதானம் யுவதி ஜனகயா மூகபாவ பரேஷாம் திருஷ்ணாஸ்த்ரோதோ விபங்கः குருஷு ச வினயः சர்வபூதானுகம்பா சாமான்யः சர்வசாஸ்திரேஷ்வனுபகித விதிः ஸ்ரேயசாம் ஏஷ பந்தாக. எல்லா சாஸ்திரத்துலேயும் பொதுவாக இந்தந்த குணம் ஒத்த நடத்தில் இருந்ததுன்னா அவன் வாழ்க்கை நன்னா இருக்கும்.